அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய அருள் ஒரு வீட்டில் இருக்கின்றது அப்படின்னா, அந்த வீட்டில் அடுத்த வாரிசாக பிறக்கப் போகின்ற குழந்தை இந்த மாதத்தில் பிறக்கும். அது என்ன மாதம், என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முருகனுடைய அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள். நம்மளுடைய இல்லத்தில் முருகர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படும், ஒரு சில அறிகுறிகள் நமக்கு நடக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முருகனுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, முருகர் சின்ன சின்ன அறிகுறியை நமக்கு காமிப்பார். அதாவது நம்ம முருகருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் போகிறோம் அப்படின்னா கூட முருகனுடைய அருளோடு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனை நம்ம உணர மாதிரி இருக்கும். அவர் கனவுல காட்சி கொடுப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரை உணர்ந்துட்டு தான் நம்ம அவருடைய கோவிலுக்கு நம்ம போயிட்டு வர்ற மாதிரி நமக்கு சூழ்நிலை இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, யார் மூலமாவது நமக்கு உதவிகள் பார்த்திங்கன்னா முருகர் நமக்கு செய்து கொண்டே தான் இருப்பார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, யார் மூலமாவது ஒரு உதவி நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் முருகனுடைய அறிகுறி இருந்தால்தான் அதெல்லாம் நடக்கும். அடுத்து நம்ம என்னதான் செய்கிறது அப்படிங்கிறது நம்ம குழப்பத்திலையும் மனக்கவலையிலையும் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் நமக்கு தெரிகின்றது அப்படின்னா, அது முருகனுடைய அருளால் தான். அது நமக்கு யார் மூலமாக தான் உதவி கிடைச்சி நம்ம வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நம்மளுடைய இருளை போக்குறது முருகர் தான். நீங்கள் முருகர் பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா முருகர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் டைரெக்டாக செய்ய மாட்டார். அவர் யார் மூலமாவது நமக்கு அவர் செய்து கொடுப்பார். இது நிச்சயமாக எல்லோருக்குமே நடக்கும். முருகனை எல்லாருமே நேருக்கு நேராக யாரும் பார்த்தது கிடையாது இல்லையா? முருகரை உணரத்தான் முடியும். முருகரை நம்ம நேராக பார்க்கணும் அப்படின்னா அவருடைய படத்தை பார்த்தாலே போதும். அவர் நம்ம அவர் முன்னாடி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தா போதும். அவருடைய படமே நமக்கு அவர் இருப்பதை உணர்த்தி கொடுக்கும். அதாவது அந்த படமே பார்த்திங்கன்னா சிரிக்கும். சிலை நம்மளை பார்த்து ரசிக்கும். கடவுள் நம்மளை பார்ப்பது போலே நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதாவது சிலையோ படமோ நம்ம வீட்டில் இருந்து நம்ம அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது, அதாவது நீங்கள் அது முருகனாகவே நினைத்து முருகன் தான் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து வழிபாடு செய்வோம். பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். அந்த உயிரோட்டமானது அந்த முருகனை நீங்கள் உணர முடியும். அது குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் சரி, வள்ளி தேவனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா முருகர் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் சரி, அந்த படத்திற்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுக்கும்போது தானாக உங்களால் உணர முடியும். அந்த படத்தின் மூலமாக தான் நம்ம முருகரை பார்க்க முடியுமே தவிர நம்ம நேராக எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. யார் மூலமாக நமக்கு உதவி வரும்போதோ அதுதான் முருகர் நமக்கு. உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லைன்னா யாருமே தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யலாம். அவர்கள் தான் முருகராக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன அறிகுறிகள் நடக்கும். அதே போல் முருகன் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வீட்டில் வாரிசு பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சத்தோட பிறக்கும், அல்லது முருகனுக்கு உகந்த மாதத்தில் பிறக்கும், அல்லது முருகனுடைய உகந்த நட்சத்திரத்தில் நமக்கு அந்த குழந்தை பிறக்கும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. வாரிசு அப்படிங்கிறதுனால ஆண் குழந்தை மட்டும் நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. பெண் குழந்தையும் அந்த வீட்டு குழந்தை தான். ரெண்டுமே ஒரு சமம் தான். அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை, அதாவது அந்த குடும்பத்திற்கு பிறக்க போகின்ற குழந்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய மாதமான, அவர் பிறந்த மாதமான வைகாசி மாதத்தில் பிறப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு வீட்டில் முருகர் பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற குழந்தை வைகாசி மாதத்தில் பிறக்கின்றது அப்படி என்றால் அது முருகனுடைய அருளோடு தான் அந்த வீட்டில் அந்த குழந்தை பிறக்கின்றது. முருகனுடைய அம்சமாக தான் அந்த வீட்டில் பிறக்கின்றது அப்படிங்கிறதான் ஐதீகம். ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மாமனாரோ அல்லது மாமியாரோ, இல்லைன்னா அவங்களுடைய அத்தை மாமனாரோ, இல்லை அம்மா அப்பாவோ, அவங்களுடைய வம்சத்தில் அப்படியே வரும் பார்த்திங்களா, ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வரும் பார்த்திங்களா, அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது முருகர் பக்தர்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் வருகின்ற வம்சமானது முருகருடைய அறிகுறியோடு தான் அது பிறக்கும். இப்போ நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களோ அல்லது பேரம்பத்தியோ அல்லது பேரம்பத்திகளோட பசங்களோ ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் உங்களுக்கு அம்சமாக பிறப்பார். அது உண்மை. நிறைய பேர் வீட்டில் பாருங்கமே முருகனை மாதிரியே குழந்தை இருக்கும். அந்த வீட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது முருகருடைய தீவிர பக்தியாக இருப்பாங்க. ரொம்ப உயிருக்கு உயிராக முருகரை நேசிப்பவர்களாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.
அந்த வீட்டில் நிச்சயமாக முருகர் தான் வந்து பிறப்பார். வைகாசி மாதத்தில் ஒரு வீட்டில் வந்து குழந்தை பிறக்கின்றது அப்படின்னா முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தை தான். முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு அருள் கொடுத்து அந்த வீட்டில் வந்து பிறக்க வைப்பார். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 6 விரலாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா முருகனுடைய அழகு தோற்றமாக நம்மளுடைய கண்ணுக்கு காட்சி தெரியலாம். முருகனை பார்க்குற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் முருகனுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தோடு அந்த குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது கார்த்திகை அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய நட்சத்திரமாக இருக்கின்றதும். அதனால் அதோட நட்சத்திரமாக பிறந்தாலும் நமக்கு வந்து முருகன் தான் நம்மளுடைய அம்சமாக நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறார். முதல்ல வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது முருகன் அம்சமுள்ள குழந்தைகள் தான். அந்த மாதிரி குழந்தை பிறக்கின்றது அப்படின்னு நீங்கள் வீட்டில் வந்து முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க, முருகர் வந்து நம்ம வீட்டில் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வரும்போது முருகருடைய சம்பந்தப்பட்ட பெயர்கள் வைப்பது அந்த குழந்தைங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக மாறும். அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கின்றது அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு உள்ள நட்சத்திரப்படி அந்த ஒரு பிறந்த தேதியை வைத்து அந்த நேரத்தை வைத்து தான் பெயர்கள் வந்து சுட்டுவாங்க, அந்த பேர் வைப்பாங்க. அதுலேயே முருகனுடைய பெயர் அந்த ஏதாவது ஒரு எழுத்து சொல்லுவாங்களே, அதுலேயே முருகனுடைய பேர் ஏதாவது இருக்குதா, அவங்களுக்கு பிடிச்சது இருக்கின்றதா அப்படின்னு அந்த பேரை நீங்கள் எடுத்து குழந்தைக்கு வைப்பது அந்த குழந்தைக்கு ரொம்ப ராசியாக இருக்கும். முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா அந்த பேர் வந்து முருகனுடைய பேர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லது, அந்த குழந்தைக்கும் நல்லது, அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலமாக இருப்பாங்க. முருகன் தான் நமக்கு பிறந்திருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அந்த வீட்டில் குழந்தைய பிறக்கின்றது அப்படின்னாலே நமக்கு தானாக தோன்றும். ஒருவேளை அந்த நிமிடம் நமக்கு தோன்றவில்லை அப்படி என்றாலும், இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா, இந்த நட்சத்திரம் தான் முருகனுடைய நட்சத்திரம், இந்த மாதம் தான் முருகனுக்கு வந்தது அப்படிங்கிறது முருகர் பக்தர்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு இனிமே தான் முருகரை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்போதும் நீங்கள் தெரிந்து கொள்கிறீங்களோ அப்போது வந்து அது முருகன் தான் நமக்கு அம்சமாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து கொண்டாலே போதும், முருகனுடைய அருளும் அன்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து ஒரு மாதம், இப்போ வந்து வைகாசி மாதத்தில் வந்து முருகர் பிறந்த மாதம் ப்ளஸ் விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அதே போல் நம்ம இல்லத்தில் வந்து அதே நேரத்தில் அதே நட்சத்திரத்தில் அதே மாதத்தில் குழந்தைகள் பிறக்கின்றார்கள் அப்படி என்றால் நம்மளும் முருகனுடைய அம்சம் அப்படிங்கிறது நினைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் இன்னொரு மாதமும் இருக்கின்றது. இன்னொரு மாதம் எதற்காக அப்படின்னு, இப்போ வந்து முருகர் வந்து சரவண பொய்கையில் வந்து பிறந்துட்டார். அதாவது சிவபெருமானோடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவர் வந்து பிறந்துட்டார் இல்லையா. அதற்கு அப்புறம் வந்து வளர்த்தது யார் அப்படி என்றால் அது கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க. 6 கார்த்திகை பெண்கள் வந்து 6 குழந்தையாக வளர்த்தாங்க. அதுக்கடுத்து அன்னை பார்வதி தேவி தான் ஒரு குழந்தையாக மாற்றினாங்க அப்படிங்கிறது நீங்கள் கதைகளில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கார்த்திகை மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து கார்த்திகை பெண்களுடைய நட்சத்திரம் மற்றும் அந்த கார்த்திகை மாதம் முழுவதும், கார்த்திகை மாதம் வந்து கார்த்திகை பெண்களுக்கு உரிய மாதம். கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய நட்சத்திரம். இந்த கார்த்திகை மாதத்தில் பிறக்கின்ற குழந்தைகளும் கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கின்ற குழந்தைகளும் முருகனுடைய அம்சமான குழந்தைகள் தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த குழந்தை வந்து 6 குழந்தையாக வந்து முருகர் வந்து இருக்கும்போது ஒவ்வொரு பெண்களும் வந்து முருகனை வந்து ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்குறாங்க. அதனால் இவங்க வந்து வரம் பெற்றிருக்கிறாங்க, சிவனிடமிருந்து வரம் பெற்றிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்யும்போது நமக்கு முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீரும் அப்படிங்கிறது அந்த வரலாறு கதையில் நமக்கு வந்து ஒரு சில காரணத்தோடு நமக்கு வந்து புராண கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது, புகழை சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கார்த்திகை பெண்களோட புகழ் பற்றி நமக்கு நிறையா சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. அதாவது பெரிய கார்த்திகை நம்ம சொல்லும் இல்லையா, அந்த எதற்காக அந்த வழிபாடு அப்படின்னா இந்த கார்த்திகை பெண்களை நினைத்து கொண்டு நம்ம இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தும் மாதிரி, அதாவது முருகனை அவங்க தானே வளர்த்தாங்க, அதனால் வந்து அந்த நாளை வந்து கொண்டாடப்படுது கார்த்திகை மாதம். அதனால் வந்து குழந்தைகள் கார்த்திகை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்தன்றும் வீட்டில் வந்து குழந்தை பிறக்கின்றது. அதாவது கார்த்திகை மாதம் இல்லாமல் கூட கிருத்திகை நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கின்றது அப்படின்னாலே நமக்கு முருகனுடைய அம்சம்தான் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் முருகனுடைய அம்சமான மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதமும், வைகாசி மாதத்தில் அவர் பிறந்த மாதம், கார்த்திகை பெண்கள் வளர்த்த மாதம் கார்த்திகை மாதம், இந்த 2 மாதமே பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய மாதம். இந்த 2 மாதத்தில் குழந்தை பிறக்கின்றது அப்படி என்றால் முருகனுடைய அம்சமான மாதம். இந்த மாதத்தில் பிறக்கவில்லை என்றாலும் ஒரு சில நட்சத்திரம் ஒரு சில ராசிப்படி பிறந்தாலும் நம்மளுக்கும் முருகன் அம்சமுள்ள குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது செவ்வாய் பகவானுக்குள்ள ராசியும்
மற்றும் ஒரு சில நட்சத்திரத்தை படி நம்ம பிறக்கும் போதும் நமக்கு வந்து முருகனுள்ள அம்சமுள்ள குழந்தைகள் தான். அதில் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பிறந்தாலும் முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் தான். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். விசாக நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூச நட்சத்திரம், முக்கியமான நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள், கிருத்திகை நட்சத்திரம், இது போன்ற நட்சத்திரங்களும் குழந்தை பிறந்தால் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் தான். நமக்கு வந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 2 மாதம் மட்டும்தான். அதே போல் வந்து தை மாதத்தில் வருகின்ற தை மாதத்திலும் பூச நட்சத்திரத்தன்று, அதாவது தை மாதமாக இருக்கணும், பூச நட்சத்திரமாக இருக்கின்றது அப்படின்னா முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் தான். ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு சிறப்புகள் வந்து இறைவனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக முருகன்னாலே பார்த்தீங்கன்னா முருகன் கும்பிடுறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு அறிகுறியை நம்ம இல்லத்தில் வந்து காமித்து கொண்டு தான் இருப்பார். குழந்தை ஒன்று பிறக்கும், அந்த குழந்தை வந்து முருகனுடைய உருவமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா முருகனுடைய நட்சத்திரமாக இருக்கும், முருகனுக்குரிய மாதமாக இருக்கும், ஏதாவது ஒன்று முருகனுடைய அம்சமாக ஏதாவது ஒன்று நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாருமே நிச்சயமாக வந்து முருகனை வந்து உணர முடியும். இது போன்ற மாதத்தில் நட்சத்திரத்தில் ராசிலாம் பிறக்கிறாங்க அப்படி என்றால் அந்த வீட்டில் வந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து முருகனை வந்து உணர்வாங்க. முருகனுடைய பக்தரெல்லாம் நாங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா கூட உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி அந்த நேரத்தில் பிறந்திருக்கிறாங்க, அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கூட காலப்போக்கில் வந்து நீங்கள் முருகருடைய தீவிர பக்தர்களாக மாறத்தான் செய்வீங்க. மாற்றுவார் முருகர். உங்கள் குழந்தைகளும் முருகரை வந்து சிறப்பாக வழிபாடு செய்வாங்க, நீங்களும் மாறுவீங்க அந்த முருகருடைய தீவிர பக்தியாக. இப்போ வந்து முருகனுடைய அம்சமாக அந்த வீட்டில் வந்து வருது அப்படின்னு முருகர் வந்து அடுத்தடுத்து வம்சத்துக்கு அவர் வந்து அவருடைய புகழை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பார். அதுதான் உண்மை. இப்போ வந்து தாத்தா பாட்டி வந்து முருகனுடைய ரொம்ப பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வாரிசு வந்து அவங்க முருகரை வந்து வணங்கலை, அவங்களுக்கு வந்து வேறு இறைவனை வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்க மூலமாக வருகின்ற அந்த வாரிசு மறுபடியும் முருகனை தான் வணங்கும். இது வந்து ஒரு தொடரும் கதை மாதிரி தான், அதாவது தொடர் சங்கிலி சொல்லுவாங்க இல்லையா, அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து முருகரோட பக்தர்கள் தீவிரமாக யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அது கட்டாயமாக அந்த வீட்டில் தொடரும். ஒன்று தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்லைன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லைன்னா பேரம்பேத்தி இருப்பாங்க, இல்லைன்னா மகன் இருப்பாங்க, பேரம்பேத்தி வந்து சரியாக கும்பிடாமல் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்கள் வந்து கும்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து முருகர் போக மாட்டார். அந்த வீட்டை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர் வந்து அது பக்தியாக மாற்றி கொண்டு தான் இருப்பாரே தவிர அவர் விட்டுலாம் போக மாட்டார். இப்போ எல்லாருமே ஒரே இறைவனை வந்து கும்பிடுவாங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளை வந்து பிடிக்கும். ஒரு சில பேருக்கு முருகனை பிடிக்கும், சிவனை பிடிக்கும், பெருமாளை பிடிக்கும், லக்ஷ்மி தாயாரை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு விநாயகரை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. இப்போ ஒரே வீட்டில் எல்லாருமே முருகனை கும்பிடுவாங்களா அப்படின்னா எல்லாருக்குமே முருகனை பிடிக்கும், ஆனால் இஷ்ட தெய்வமாக இருக்குமானா கிடையாது. இஷ்ட தெய்வம் தான் தீவிர பக்தர்களாக மாறுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கமே, அந்த அப்பா வந்து ரொம்ப முருகனை கும்பிட்ற அப்பாவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து முருகனை கும்பிட மாட்டாங்க, சரியாக கும்பிடாத பிள்ளைகளாக கூட இருப்பாங்க, நல்லா கும்பிட்ற பிள்ளைகளும் இருப்பாங்க. இப்போ ஒருவேளை அந்த பிள்ளை வந்து கும்பிடாத மகனாக இருக்கிறாங்க, மகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருகின்ற ஒரு அந்த அப்பாவுக்கு பிறந்த மகளோ மகனோ அவங்களுக்கு வருகிற மனைவியோ அல்லது அவர்களுக்கு வருகின்ற கணவனோ ஒரு முருகர் பக்தர்களாக இருக்கலாம். இப்போ அவங்களும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிறக்க போகின்ற குழந்தை முருகனுடைய பக்தர்களாக மாறுவாங்க. அவங்க ஒரு முருக பக்தராக சிறந்தவர்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இந்த முருகனுடைய கதைகள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வீட்டில். முருகனுடைய சிறப்பான பக்தர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தொடர்கதை தான். ஒரு ஜென்ரேஷன் தொடர்ந்து ஒன்று வரும், இல்லைன்னா விட்டு விட்டு வரும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்பா கும்பிட்றாங்க, மகன் கும்பிடல, பேரன் வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்பா கரெக்டாக முடிகிற ஸ்டேஜ், அதாவது அப்பா வந்து வயதான பிறகு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜில் அந்த பேரன் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் நடக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து தீவிர பக்தர்களாக இருப்பாங்க சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நான் சொல்லலை. முருகன் மீது உயிராக இருப்பாங்க, முருகன் மீது அவ்வளோ பக்தி வந்து பைத்தியமாக இருக்கும், அந்த அளவுக்கு முருகனை நேசிப்பாங்க, உயிருக்கு உயிராக அந்த சொல்லுவாங்க இல்லையா, முருகன் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.